ஜெய் சுவாமி விவேகானந்தா ஜி கி ஜெய். இன்று பிப்ரவரி 10. இதே தேதிகளில் சுவாமி விவேகானந்தர் 129 வருடங்களுக்கு முன்பு சென்னையில் 1897 ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பு பெற்றார். அவர் அன்று உரைத்தது, இடியென உரைத்தது இன்றும் நமக்கு பெரிதும் உதவுகிறது. இன்று நம் நாட்டில் நிலவும் மிக மோசமான பிரச்சனைகளுள் மிகவும் மோசமானது என்னவென்றால், பலரும் பலர் மீது வெறுப்பை உமிழ்வதுதான். குறிப்பாக அரசியலில், மதங்களில், ஜாதிகளில், மொழியின் அடிப்படையில், இனம், பணம், பிரிவினைவாதம் ஆகியவற்றின் அடிப்படையில் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டிருப்பதுதான் இன்றைய மிக முக்கியமான பிரச்சனையாக தெரிகிறது. அதிலும் குறிப்பாக இதுவரை நம் நாடு வளர்ந்த விதம், அது இன்று செயல்படும் விதம் ஆகியவற்றின் மீது அந்நிய சிந்தனைகள் கொண்டோர் நம் நாட்டை கொச்சையாக விமர்சிப்பது, அதிலும் பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் கொச்சையாக விமர்சனம் செய்வது அதிகரித்து வருகிறது. இன்னொன்று, பல நூற்றாண்டுகளாக இருந்து வரும் ஒரு சமய வாழ்க்கை நெறியான இந்து மதத்தை குறிவைத்து குறை கூறுபவர்கள் கூடிவிட்டார்கள். அவ்வாறு குறை கூறுபவர்களின் பைகள் பணத்தால் நிறைகின்றன என்பதையும் நாம் பார்க்கின்றோம். குறை கூறுவதற்கே கூலி வாங்கும் பட்டாளம் பெருகி வருகிறது. மேலும் நமது மதத்தில் உள்ள கேலி பொருளாக பல கூத்தாடிகள் கூறுவது என்னவென்றால், இந்துக்கள் பேய் பிசாசுகளை வணங்குபவர்களை, அவருடைய கடவுள்கள் எல்லாம் பேய் பிசாசுகள், மூதாதையரை கும்பிடுபவர்கள் மற்றும் உருவ வழிபாடு செய்யும் சாமானியர்கள் என்றெல்லாம் எள்ளி நகையாடும் விமர்சன கூட்டம் பெருகி வருகிறது. இவர்கள் போன்றவர்களை மீசை முளைத்த சிறுவர்களே என்று சுவாமி விவேகானந்தர் அன்றே சாடிவிட்டார். இன்று நாம் இப்படிப்பட்டவர்களை கையாள வேண்டும் என்பதை பற்றியும் 129 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில் இதே தினத்தில் சுவாமி விவேகானந்தர் பேசியதை இங்கு அவரது வார்த்தைகளிலேயே கேட்போமா? சுவாமிஜி கூறுகிறார், மற்ற சாதாரண சீர்திருத்தவாதிகள் விரும்புவது அங்கொன்று இங்கொன்றுமான சீர்திருத்தத்தை தான். ஆனால் நான் அடி முதல் முடி வரையிலான மொத்த சீர்திருத்தத்தை, அதாவது வளர்ச்சியையே விரும்புகின்றேன் என்று பதிவு செய்தார். சுவாமி விவேகானந்தருடைய வார்த்தைகளுக்கு வருவோம். சென்னையின் சீர்திருத்தவாதிகளுக்கு நான் ஒன்று சொல்ல வேண்டும். நான் அவர்களிடம் பெருமதிப்பும் அன்பும் கொண்டிருக்கின்றேன். சகோதர பாசத்துடன் நான் அவர்களுக்கு சொல்வதெல்லாம் அவர்களுடைய வழி தவறு என்பதுதான். 100 ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு தோல்வி கண்ட மார்க்கம் அது. நாம் ஏதாவது புதிய வழிமுறையை முயற்சி செய்வோமே. இந்தியாவில் எப்போதாவது சீர்திருத்தவாதிகளுக்கு குறைவு இருந்ததுண்டா? இந்தியாவின் வரலாற்றை நீங்கள் படித்திருக்கிறீர்களா? ராமானுஜர் யார்? சங்கரர் யார்? நானக் யார்? சைத்தன்யர் யார்? கபீர் யார்? ஒளி மிகுந்த நட்சத்திர கூட்டங்களின் வரிசைகள் போல் ஒருவர் பின்னால் ஒருவராக வந்த இந்த முதல் தர ஆச்சாரியர்கள் எல்லாம் யார்? தாழ்ந்த குலத்தினரை எண்ணி ராமானுஜர் உருகவில்லையா? மிகவும் தாழ்ந்த குலத்தினரை கூட தமது நெறியில் அனுமதிப்பதற்கு அவர் வாழ்நாள் முழுவதும் பாடுபடவில்லையா? முகம்மதியர்களையும் தமது நெறியில் சேர்த்து கொள்ள அவர் முயலவில்லையா? இந்துக்களுடனும் முகமதியர்களுடனும் உறவாடி ஒரு புதிய நிலையை கொண்டு வர குருநானக் முயலவில்லையா? அவர்கள் எல்லோரும் முயன்றார்கள். அவர்களுடைய பணியெல்லாம் இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. வித்தியாசம் இதுதான். அவர்கள் இன்றைய அவசர சீர்திருத்தவாதிகளைப் போல் தம்பட்டம் அடித்து கொள்வதில்லை. இன்றைய சீர்திருத்தவாதிகளைப் போல் யாரையும் சபிக்கவில்லை. வாழ்த்துக்களை மட்டுமே அவர்களுடைய உதடுகள் மொழிந்தன. அவர்கள் ஒருபோதும் நிந்திக்கவில்லை. நம் இனம் எப்போதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதையே அவர்கள் மக்களிடம் கூறினார்கள். அவர்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்த்தார்கள். பின்னர் நம் மக்களை நோக்கி, இந்துக்களே,
இதுவரை நீங்கள் செய்தவையெல்லாம் நல்லதே. ஆனால் என் சகோதரர்களே, அதை விட இன்னும் நல்லவற்றை நாம் செய்வோம் என்றே கூறினர். நீங்கள் தீயவர்களாக இருந்தீர்கள், இப்போது நல்லவர்களாவோம் என்று அவர்கள் சொல்லவே இல்லை. நீங்கள் நல்லவர்களாக இருந்தீர்கள், இப்போது மேலும் நல்லவர்கள் ஆவோம் என்றே கூறினார்கள். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள். சுவாமி விவேகானந்தர் மேலும் தொடர்கிறார். உருவ வழிபாடு தவறானது என்று கூறுவதை கேட்டு கேட்டு புளித்து போய்விட்டது. இன்று இதை கேள்விப்படுகின்ற எல்லோருமே அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காமலேயே ஏற்றுக்கொள்கிறார்கள். நானும் ஒரு காலத்தில் அப்படித்தான் நினைத்தேன். அதற்கு தண்டனை போல் ஆன்மீகத்தில் எல்லாவற்றையும் உருவ வழிபாட்டின் மூலமே பெற்ற ஒருவரின் காலடியில் அமர்ந்து கற்க வேண்டியதாயிற்று. இங்கே நான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரான எனது குருநாதரைத்தான் குறிப்பிடுகிறேன். உருவ வழிபாட்டின் மூலம் இத்தகைய ராமகிருஷ்ண பரமஹம்சர்கள் உருவாகலாம் என்றால் உங்களுக்கு எது வேண்டும்? சீர்திருத்தவாதியின் கொள்கையா அல்லது கணக்கற்ற உருவங்களா? பதில் சொல்லுங்கள். உருவ வழிபாட்டின் மூலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர்களை உங்களால் உருவாக்க முடியுமானால் இன்னும் ஆயிரக்கணக்கான உருவங்களை வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கான ஆற்றலை உங்களுக்கு இறைவன் அருள்வாராக. உங்களால் முடிந்த எந்த வழியிலாவது அவரை போன்ற மேலோரை உருவாக்குங்கள். என்றாலும் உருவ வழிபாடு நிந்திக்கப்படுகிறது. ஏன்? யாருக்குமே தெரியாது. ஏனென்றால் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஏதோ யூதர்கள் சிலர் அதை நிந்தித்தார்கள் என்பதாலா? தங்கள் சொந்த விக்கிரகங்களைத் தவிர மற்ற எல்லோருடைய திரு உருவங்களையும் கண்டனம் செய்வது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. கடவுள் அழகியதோர் வடிவமாகவோ அடையாள வடிவிலோ குறிக்கப்பட்டால் அது மிகவும் மோசமானது. அது பாவம் என்பான் யூதன். ஆனால் இருபுறமும் 2 தேவதைகள் அமர்ந்திருக்க, மேலே மேகங்கள் பரவி நிற்க, கடவுளை ஒரு பெட்டியாக உருவகம் செய்தால் அது புனிதமானவை, அனைத்திலும் புனிதமானது. கடவுள் ஒரு புறாவின் வடிவில் வந்தால் அது புனிதமானது. ஆனால் அவரே பசுவின் வடிவில் வந்தால் அது முட்டாள்களின் மூட நம்பிக்கை. அதை கண்டிக்க வேண்டும். இதுதான் இன்றைய உலகின் போக்கு. அடுத்தவனின் கண்ணோட்டத்தில் உலகை பார்ப்பது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அப்படி பார்க்க முடியாதது தான் மனிதகுலத்தின் சாபக்கேடாக உள்ளது. வெறுப்பு, பொறாமை, சண்டை, சச்சரவு அனைத்திற்கும் அதுதான் மூல காரணம். சிறுவர்களே, மீசை முளைத்த குழந்தைகளே, சென்னையை தாண்டி செல்லாத நீங்கள் எழுந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் பாரம்பரியத்தையுடைய 30 கோடி மக்களின் பின்னால் நின்று கொண்டு அவர்களுக்கு கட்டளையிட விரும்புகிறீர்கள். வெட்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தகைய அதர்ம வேலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நீங்கள் படிக்க வேண்டியவற்றை முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். மரியாதையற்ற சிறுவர்களே, வெறுமனே தாளில் சில வரிகளை கிறுக்கி சில முட்டாள்களின் மூலம் அதை பிரசுரித்து விட்டால் நீங்கள் உலகிற்கே போதகராகி விட்டீர்கள் என்றார். என்னம்மா, நீங்கள் சொல்வது தான் இந்திய பொதுமக்களின் கருத்து என்றா நினைக்கிறீர்கள்? இதுவா உங்கள் எண்ணம்? சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு குதித்து எழுகிறார். பிறகு சாந்தமாக தொடர்கிறார். வாழ்வில் ஒரு தனி மனிதன் கொண்டிருப்பது போல் ஒவ்வொரு நாடும் ஒரு தனி பண்பை பெற்றிருப்பதை காண்கின்றேன். அதுவே அவனது மையம். அதுதான் அவனது ஆதார ஸ்ருதி. அதை சுற்றியே பல்வேறு இசையும் இயைபுடன் கலந்து இனிய பண் ஆகிறது. இங்கிலாந்தை போன்ற நாட்டில் அரசியல் அதிகாரம் ஆதாரமாக உள்ளது. மற்றொரு நாட்டில் கலையானது வாழ்க்கையின் முக்கியமாக உள்ளது. இப்படியே ஒவ்வொரு நாட்டிலும் உள்ளது. இந்தியாவில் என்னவென்றால் கேட்கிறீர்கள்? இந்தியாவில் சமய வாழ்க்கையே மையமாக தேசிய வாழ்வு என்னும் பண்ணின் ஆதார ஸ்ருதியாக அமைந்துள்ளது. பரம்பரையாக நூற்றாண்டுகளை கடந்து வந்த அந்த சொந்த தேசிய ஆதாரத்தை எந்த நாடாவது உதறிவிட முயலுமானால், அதன் போக்கில் இருந்து விலக முயலுமானால், அந்த முயற்சியில் வெற்றி காணுமானால் அந்த நாடு நிச்சயமாக அழிந்துவிடும். எனவே
மதத்தை தூக்கி எறிந்துவிட்டு அரசியலையோ சமுதாயத்தையோ மற்ற எதையோ உங்கள் மையமாக உங்கள் தேசிய வாழ்வின் ஆதாரமாக கொண்டீர்களானால் நீங்கள் மறைந்து போய் விடுவதுதான் அதன் விளைவாக இருக்கும். இதை தடுக்க வேண்டுமானால் உங்கள் எல்லா வேலைகளையும் சமயம், ஆன்மீகம் என்ற அடிப்படையின் மூலமாக செய்யுங்கள். மதம் என்ற முதுகெலும்பின் வழியாக உங்கள் அனைத்து நரம்புகளும் அதிரட்டும். சுவாமி விவேகானந்தர் இந்தியாவின் முதுகெலும்பு சமயம்தான் என்று முழங்கிட்டார். அதன் பிறகு அவர் தொடர்கிறார், இந்தியாவில் ஒவ்வொரு முன்னேற்றமும் மத எழுச்சியை தொடர்ந்தே வர முடியும். சமுதாய கருத்துகளாலோ அரசியல் கருத்துகளாலோ மூழ்கடிக்கும் முன்பு இந்தியாவை ஆன்மீக கருத்துக்களால் நிரப்புங்கள். நமது உபனிஷதங்களிலும் நமது சாஸ்திரங்களிலும் நமது புராணங்களிலும் புதைந்து கிடைக்கின்ற அற்புதமான உண்மைகளை அந்த நூல்களிலிருந்து கொண்டு வர வேண்டும். ஆசிரமங்களிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். காடுகளிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும். குறிப்பிட்ட சிலரின் ஆதிக்கத்திலிருந்து அவற்றை கொண்டு வர வேண்டும். அந்த உண்மைகள் வடக்கிலிருந்து தெற்கு வரை, கிழக்கிலிருந்து மேற்கு வரை, இமயம் முதல் குமரி வரை, சிந்து முதல் பிரம்மபுத்திரா வரை நெருப்பை போல் பரவுமாறு நாடு முழுவதும் அவற்றை பறைசாற்ற வேண்டும். இதுவே நாம் கவனம் செலுத்த வேண்டிய முதல் பணியாகும். ஒவ்வொருவரும் அதை அறிய வேண்டும். ஏனெனில் மக்கள் முதலில் கேட்கட்டும். தங்கள் சொந்த சாஸ்திரங்களிலேயே உள்ள மகத்தான உண்மைகளை மக்கள் கேட்பதற்கு உதவுபவர்களுக்கு அதைவிட சிறந்த புண்ணிய செயல் இன்று வேறில்லை. ஆன்மீகத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் அளிப்பது தானங்களுள் மிக உயர்ந்தது. அடுத்து உலக அறிவை பெறுவது, அதற்கும் அடுத்தது உயிரை காப்பது, நான்காவதாக வருவது உணவை தரும் அன்னதானம் ஆகும். ஆன்மீக ஞானத்தை போதித்தால் அதன் பின்னர் உலக அறிவும் நீங்கள் விரும்புகின்ற மற்ற எல்லா அறிவும் உங்களை தொடர்ந்து வரும். ஆனால் மதத்தை விலக்கிவிட்டு வேறு எந்த அறிவை பெற நீங்கள் முயன்றாலும் இந்தியாவில் உங்கள் முயற்சி வீண் என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். அது மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஒருபோதும் ஏற்படுத்தாது. எனவே என் நண்பர்களே, நம் சாஸ்திர உண்மைகளை இந்தியாவிலும் வெளியிலும் பிரச்சாரம் செய்ய நமது இளைஞர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக இந்தியாவில் சில இயக்கங்களை துவக்குவதுதான் என் திட்டம். மனிதர்கள் மனிதர்கள் மனிதர்கள்தான் தேவை. மற்ற எல்லாம் தயாராகிவிடும். ஆற்றல் மிக்க, தீவிரமான, நம்பிக்கையுள்ள, மனசாட்சிக்கு மாறாக நடக்காத இளைஞர்கள் இத்தகைய 100 பேர் போதும். உலகையே புரட்டிவிடலாம். எல்லாவற்றையும் விடவும் சங்கல்பம் வலிமை வாய்ந்தது. அதன் முன் எல்லாம் அடிபணிந்தே தீர வேண்டும். ஏனெனில் அது கடவுளிடமிருந்து மட்டுமே வருகிறது. தூய ஆற்றல் மிக்க சங்கல்பம் எல்லாம் வல்லது. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இல்லையா? பரப்புங்கள். உங்கள் மதத்தின் மகத்தான உண்மைகளை உலகம் முழுவதும் பரப்புங்கள். உலகம் அவற்றிற்காக காத்திருக்கிறது. மக்களை இழிந்தவர்களாக்கும் கொள்கைகளே பல நூற்றாண்டுகளாக போதிக்கப்பட்டு வந்துள்ளன. மக்கள் எதற்குமே பயனற்றவர்கள், உதவாக்கரைகள் என்று போதிக்கப்பட்டுள்ளனர். உலகம் முழுவதுமே பாமரர்கள் என்றால் அவர்கள் மனிதர்களே அல்ல என்றுதான் அவர்களிடம் கூறப்பட்டு வந்துள்ளது. பல நூற்றாண்டுகளாக பயமுறுத்தியே அவர்கள் ஏறக்குறைய மிருகங்களாகிவிடும் நிலைக்கு சென்று விட்டனர். ஆகவே முதலில் உங்களிடமே நம்பிக்கை வேண்டும். உங்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? தங்கள் மதம் கடமை என்றெல்லாம் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும். ஆனால் வித்தியாசம் என்னவென்று தெரிந்துவிட்டது. அது இதுதான். ஆங்கிலேயன் தன்னை நம்புகிறான். நீங்கள் உங்களை நம்பவில்லை. தான் ஆங்கிலேயன், எனவே தான் விரும்புகின்ற எதையும் தன்னால் செய்ய முடியும்
என்பதை அவன் நம்புகிறான். அது அவனுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துகிறது. அவனும் தான் விரும்பியதை செய்து முடிக்கிறான். ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. காலம் காலமாக போதிக்கப்பட்டு வருகிறது. நீங்களும் நாளுக்கு நாள் எதற்குமே பயனற்றவர்களாகி வருகிறீர்கள். நமக்கு தேவை வலிமையே. எனவே இந்தியர்களே, உங்களிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். உங்கள் நரம்புகளை வலிமையாக்கிக் கொள்ளுங்கள். இரும்பாலான தசையும் எஃகாலான நரம்புகளுமே நமக்கு தேவை. காலம் காலமாக அழுது விட்டோம். இனியும் அழுகை கூடாது. சொந்த காலில் நில்லுங்கள். மனிதர்கள் ஆகுங்கள். மனிதனை உருவாக்குகின்ற ஒரு மதமே நமக்கு தேவை. மனிதனை உருவாக்குகின்ற கொள்கைகளே நமக்கு தேவை. எல்லா வகையிலும் மனிதனை உருவாக்கும் கல்வியே நமக்கு வேண்டும். உண்மையை அறிந்து கொள்வதற்கான சோதனை இதுதான். ஏதாவது ஒன்று உங்கள் உடலை, அறிவை, ஆன்மீக உணர்வை பலவீனமாக்குமானால் அதனை உடனே விஷமென ஒதுக்குங்கள். அதில் உயிர் துடிப்பில்லை. அது உண்மையாக இருக்க முடியாது. உண்மையே வலிமை தரும். உண்மையே தூய்மை. உண்மையே எல்லா அறிவும். உண்மை வலிமை தருவதாக இருக்கும். அறிவை ஒளிரச் செய்வதாக இருக்கும். அக ஆற்றலை வளர்ப்பதாக இருக்கும். இன்னும் ஒரு வார்த்தை என்று சுவாமிஜி தொடர்கிறார். எந்த மகத்தான சாதனைகளுக்கும் 3 விஷயங்கள் அவசியமானவை. முதலில் நமக்கு இதயபூர்வமான உணர்ச்சி இருக்க வேண்டும். அறிவிலும் ஆராய்ச்சியிலும் என்ன இருக்கிறது? அது ஒரு சில அடிகள் செல்லும், பிறகு நின்றுவிடும். ஆனால் இதயத்தின் மூலம்தான் உத்வேகம் பிறக்கிறது. திறக்க முடியாத கதவுகளை எல்லாம் அன்பு திறக்கிறது. பிரபஞ்சத்தின் எல்லா இரகசியங்களுக்கும் வாசல் அன்புதான். 2வது கருத்து, மலைகளை ஒத்த எதிர்ப்புகளை வெல்வதற்கான மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா? 3வது, உங்கள் பெயர் அழிந்து செல்வமெல்லாம் மறைந்தாலும் அதையே உறுதியாக பற்றி நிற்பீர்களா? அதையே உறுதியாக தொடர்ந்து உங்கள் லட்சியத்தை நோக்கி செல்வீர்களா? உங்களிடம் இந்த 3 விஷயங்களும் இருக்குமானால் நீங்கள் ஒவ்வொருவரும் பிறர் பிரமிக்கத்தக்க செயல்களை செய்வீர்கள். செய்தித்தாள்களில் எழுத வேண்டியதில்லை. மேடையேறி பிரசங்கம் செய்ய வேண்டியதில்லை. உங்கள் முகமே ஒளி வீச துலங்கும். நீங்கள் ஒரு குகையில் வாழலாம். ஆனால் உங்கள் சிந்தனைகள் அந்த பாறை சுவர்கள் வழியாக ஊடுருவி வந்து உலகம் முழுவதுமே நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அதிர்ந்து பரவிக் கொண்டிருக்கும். என்றாவது அவை ஏதாவதொரு மூலையில் புகுந்து செயல்படும். உண்மையான தூய்மையான லட்சியத்தை கொண்ட சிந்தனையின் ஆற்றல் அத்தகையது. ஜகத்குருவான சுவாமி விவேகானந்தர் நமது பாரதத்தின் ராஜகுருவாக மேலும் தொடர்கிறார். என் நாட்டு மக்களே, என் நண்பர்களே, என் குழந்தைகளே, நம் நாடாகிய இந்த தேசிய கப்பல் லட்சக்கணக்கானோரை வாழ்க்கை பெருங்கடலை கடத்தி அழைத்துச் சென்றிருக்கிறது. எத்தனையோ நூற்றாண்டுகளாக இது நல்ல முறையில் இந்த கடலை கடந்து வந்து போய்கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக லட்சோப லட்சம் பேர் பேரின்பமாகிய கரைக்கு போய் சேர்ந்திருக்கின்றனர். ஆனால் இன்றோ ஒருவேளை உங்கள் சொந்த தவறின் காரணமாக இந்த தேசிய கப்பல் சிறிது பழுதடைந்துள்ளது. ஓட்டைகள் விழுந்திருக்கின்றன. அதற்காக இதை சபிப்பீர்களா? இந்த உலகத்தில் வேறு எதைவிடவும் அதிகமாக உழைத்துள்ள நமது தேசிய கப்பலின் மீது சாப மழையை பொழிவது உங்களுக்கு தகுதியானதா? தேசிய கப்பலில் நம் சமூகமாகிய அந்த கப்பலில் ஓட்டைகள் இருந்தாலும் நாம் அதன் பிள்ளைகள் அல்லவா? நாம் சென்று அந்த ஓட்டைகளை அடைப்போம். நம் இதய இரத்தத்தை கொட்டி மகிழ்ச்சியோடு அந்த காரியத்தை செய்வோம். முடியவில்லை என்றால் எல்லோரும் சேர்ந்து இறப்போம். நம் மூளைகளை கொண்டு
அடைப்பான் செய்து அந்த ஓட்டைகளை அடைப்போம். ஆனால் அதை ஒருபோதும் நிந்திக்க வேண்டாம். இந்த சமூகத்திற்கு எதிராக ஒரு கடின வார்த்தை கூட பேசாதீர்கள். நான் அதை அதன் கடந்த கால மகோன்னதத்திற்காக நேசிக்கின்றேன். நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் தெய்வங்களின் குழந்தைகள், மேன்மை மிக்க முன்னோர்களின் குழந்தைகள். எல்லா ஆசைகளும் உங்கள் மீது பொழிவதாக.